வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க ஒரு வீடியோ, ஒரு எஃப்எம் ஆம்ப்ளிஃபையர், குறிப்பாக டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக் ரெண்டுமே இணைஞ்ச ஒரு ஆம்ப்ளிஃபையர். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையர் போர்டு, கிளாஸ் டி போர்டு, 200 வாட்ஸ் பவர், லெஃப்ட் ரைட் 50-50, சப் 100 வாட்ஸ். சூப்பர் குவாலிட்டி இருக்கக்கூடிய, ஹை ஃபிடாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பவர் சப்ளையோடு இருக்கக்கூடிய ஒரு போர்டு. இதுக்கு எவ்வளோ பவர் சப்ளை வேணும் அப்படின்னா 12 to 24 வோல்ட் வேணும். லாஸ்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இது ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல், ட்ரிபிள், பேஸ் எல்லாமே இருக்குது. கண்ட்ரோல் இதில் இருக்குது. இதில் சிக்னல் இன்புட் இருக்குது, 2 இன்புட் இருக்குது. அதேமாதிரியே டிசி இன்புட்டுக்கு 2 இன்புட் இருக்குது. எனி ஒன் கொடுக்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்து லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் அவுட்புட், தென் சப்போட அவுட்புட் இருக்குது. இப்போது என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் லாஸ்ட் கிளாஸில் ஒரு 10 days பிஃபோர் என்ன பண்ணியிருந்தோம், ஒரு 25 இயர்ஸுக்கு முன்னாடி வந்திருந்த ஒரு எஃப்எம் அனலாக் போர்டு, மேனுவல் போர்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட அது 25 இயர்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போது எபோவ் 25 இயர்ஸ்னால் அதுக்கு மேலே இருக்கவங்க அந்த ஃபீல்டுகளுக்கு மட்டும்தான் இந்த போர்டை பற்றி தெரியும். இப்போ இருக்கிற இளைய தலைமுறைகளுக்கு தெரியாது இப்படி ஒரு எஃப்எம் குவாலிட்டி இருக்குன்னு. ஏன் எஃப்எம் சொல்கிறோம்? தமிழ்நாடு முழுக்க எஃப்எம் வந்து குவாலிட்டியாக சிக்னல் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. நல்ல ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் மட்டும்தான் டவர் இருக்குது. அங்கே மட்டும்தான், அங்கே இருக்கிற டவுனில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் நல்ல குவாலிட்டி எஃப்எம் கேட்க முடியுது, ஸ்டீரியோ. பட் கொஞ்சம் ரூரல் பிளேஸில், கிராமத்தில் அவங்களாலாம் வந்து கேட்க முடியல, குவாலிட்டியாக கேட்க முடியல. பெரும்பாலும் இந்த எஃப்எம்மை ரசிக்கிற மக்கள் எல்லாம் அந்த மாதிரி ஏரியாவில் தான் இருக்காங்க. மலை சார்ந்த பிரதேசங்கள் இந்த மாதிரி இடத்துல இருக்காங்க. அவங்களும் குவாலிட்டியான ஒரு எஃப்எம் கேட்கணும்னு முயற்சி பண்ணால் கிடைக்காது. சில இடத்துல கிடைக்கும், சில இடத்துல ஒயர் லென்த்தாக போடணும், ஆண்டனா போடணும், டைபோல் போடணும், அதுக்கு ஏகப்பட்ட சர்க்கியூட். பட் சிக்னல் நல்லா இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஆனால் அப்படி அமையாது. ஏன்னா ஒரு எஃப்எம் டவர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 65 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் மேக்ஸிமம் சிக்னல் வரும். அதுவும் இந்த சென்டர் ஆஃப் த புள்ளி பாயிண்ட்லேருந்து, இப்போ ஒரு புள்ளின்னா இங்கேருந்து மெல்ல மெல்ல அப்படி சர்க்கிள் மாதிரி. அப்போது க்ளோஸராக இருக்கவங்களுக்கு நல்ல குவாலிட்டியும், தள்ளி போகிறவங்களுக்கு குவாலிட்டி கிடைக்காது. சரன்னு வரும். நைட்டில் நல்லாயிருக்கும், பகலில் வராது. இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனை வரும். டிஜிட்டல் நம்ம இப்போ அசம்பிள் பண்ணுற எல்லா ஆம்பிளிஃபையர்லையுமே நிறைய போட்டு பாருங்கள். இது ஒரு கம்பெனி ஜி ஸ்டார், பெஸ்ட் ஒன், பிக் ஐசி, நல்ல குவாலிட்டி இருக்கும், நல்ல கிளாரிட்டி இருக்கும். இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி போர்டு ஒன்று வேணும். இது இருந்தால் போதும், எஃப்எம் கிடைக்கும். இந்த போர்டு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி போர்டு லைக் திஸ், இதை இங்கே இருக்குது, இதில் தான் இருக்குது இந்த போர்டு இருக்குது. இந்த போர்டு வந்து வேணும். பவர் ஆம்பிளிஃபையருக்கு ஒரு போர்டு, நீங்கள் எந்த பவர் ஆம்பிளிஃபையராலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பவர் சப்ளை, லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருக்கேன், சிம்பிளான பவர் சப்ளை, காம்பேக்டாக இருக்கும், 12 வோல்ட் 5 ஆம்பியர். வேறு என்ன வேணும்? இதுதான் ஒரு 10 days பிஃபோர் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த சாம்கான் கம்பெனியினுடைய மேனுவல் எஃப்எம் கேங் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு ரிசல்ட் தெரியாது, பட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்த்தோம், நல்ல வரவேற்பு. ஓகேவா? அது இப்போ இருக்கிற இளைய திறமைகள் அவங்களாம் உபயோகப்படுத்திட்டு ரொம்ப குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது வரைக்கும் இந்த போர்டு இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதனால் டிஜிட்டல் எஃப்எம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது சிக்னல் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் குவாலிட்டியாக இருக்குது, இல்லைன்னா இருக்காது, கிடைக்காது. சிலது கொஞ்சம் கூட கிடைக்காது. இப்போது இந்த மேனுவல் எஃப்எம்மில் கூட கொஞ்சம் கரகரன்னு கூட கிடைக்கும், ஆனால் அதில் டிஜிட்டலில் கிடைக்காது. அப்புறம் ஒரு ஏரியாவில் ஒரு ஸ்டேஷன் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும், இன்னொரு ஸ்டேஷன் வந்து வீக்காக இருக்கும். அந்த மாதிரி சில இடங்கள் இருக்கும். ஒரு 4 டவர் இருக்குது, 4 ஸ்டேஷன் இருக்குதுன்னு வச்சுங்களேன். உங்கள் ஊரில் 2 அல்லது 1 பவர்ஃபுல்லாக இருக்கும், அது கிளியராக இருக்கும், மீதி 2ம் ஃப்ரெஞ்சாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணணும். டிஜிட்டல் இருந்தாலும் எங்கிட்ட இருக்கக்கூடிய ஆம்பிளிஃபையரில் இந்த மாதிரி ஒரு மேனுவல் எஃப்எம் வச்சு கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம், பண்ணலாம். இல்லை புதுசாக எதாவது அசம்பிள் பண்ணணும்னு வச்சுக்கங்களேன், அசம்பிள் பண்ண முடியுமா? பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இப்போ நான் காமிச்ச இந்த பவர் சப்ளையோ
இந்த மதர் போர்டோ, இந்த மேனுவல் எஃப்எம்மோ, இந்த யூனிட்டோ இது வேணும். டிஜிட்டல், இது அனலாக், ரெண்டுமே வேணும். இதெல்லாம் இருந்தால் அசம்பிள் பண்ணலான்னா இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நம்மக்கிட்ட ஒரு பிளாக் டயக்ராம் இருக்கணும், ஒரு சர்க்யூட் டயக்ராம் இருக்கணும். அது இருந்தால் தான் நம்மளால் ஒரு குவாலிட்டியாக பக்காவாக நம்ம என்ன பண்ண முடியும், அசம்பிள் பண்ண முடியும். அதுதான் இன்றைக்கி வீடியோவில் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். அனலாக் ப்ளஸ் டிஜிட்டல் எஃப்எம் வேணும்னா ஒரு அசம்பிள் ஆம்பிளிஃபையரில் எப்படி அசம்பிள் பண்ணலாம். ஏன்னா முதல்ல நிறைய பேருக்கு இப்போ தெரியாது, தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சங்காட்டி என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணலாம், அதுதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இப்போ இந்த சர்க்யூட் டயக்ராம் பார்க்கறதுக்கு முன்னாடி எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். உங்களுக்கு விருப்பமான கோர்ஸை தேர்வு பண்ணலாம். எந்த கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. ஆர்வம் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். படிப்பு இல்லாட்டி பரவாயில்ல, படிப்பு இருந்தால் நல்லது. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆன்லைன் ட்ரைனிங்காக இருக்கனால உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் மணி மிச்சமாகவும் உங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிமுறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். கால் பண்ணுங்கள். இப்போது இந்த டயக்ராம் எது கொடுத்துருக்கு அப்படின்னா, வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட அசம்பிள் பண்ணணும், சக்ஸஸ் பண்ணணும், அவங்களும் ஒரு என்ஜினியராக வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா வீடியோவுமே அந்த மாதிரி தான் இருக்கும், எளிமையாக புரிகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போது இது ஒரு மேனுவல் எஃப்எம் இங்கே இருக்குது. இது ஒர்க் பண்ணணுன்னா இதுக்கு ஒரு 12 வோல்ட் ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் போது இது வேலை செய்யும், உங்களுக்கு தெரியும். இந்த CA3169 அப்படிங்கிறது ஒரு பவர் சப்ளை, ஒரு மாடுல், பவர் ஆம்பிளிஃபையர் மாடுல். பவர் சப்ளை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த மாடுலுக்கும் 12 வோல்ட் வேணும், இந்த எஃப்எம்முக்கும் 12 வோல்ட் வேணும். அப்போது ஒரு 12 வோல்ட் சப்ளை கொடுத்தா அப்போது ரெண்டுக்கு சப்ளை கிடச்சிடும். அதுக்கு தான் உங்களுக்கு இதில் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே. தென் இந்த இடத்துல ஒரு ப்ளூடூத் மாடல் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ப்ளூடூத் மாடல் இருக்குது. இது ஒர்க் பண்ணுறதுக்கு 5 வோல்ட் வேணும். அதனால் ஒரு பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறோம். பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல இருக்க 12 வோல்ட் என்னவா மாறும், 5 வோல்ட்டாக மாறும். 5 வோல்ட்டுக்கு மேலே போனால் இந்த ப்ளூடூத் மாடல் ஃபெயிலியர் ஆயிரும். நீங்கள் எந்த மாடல் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே எந்த மாடல் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி. இப்போ என்ன வேணும் அப்படின்னா, இது ஒரு டிஜிட்டல் ப்ராசஸில் இது வரைக்கும் இருந்துச்சு. இப்போ ஒரு 10 days பிஃபோர் அனலாகில் இருக்குன்னு சொன்னோன்னே நிறைய வரவேற்பு. அவங்க இதுக்குள்ளே ஒரு சோனி ஐசி யூஸ் பண்ண ஒரு மேனுவல் ஒரு போர்டு ஆட் பண்ணி கொடுக்க முடியுமா, பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ப்ளூடூத் மாடல் எடுத்துக்குவோம். இது ஒர்க் பண்ணுறதுக்கு 5 வோல்ட் வேணும். 5 வோல்ட் கொடுத்தோன்னே என்ன ஆகும், உடனே என்ன மோடு இதில் செலக்ட் ஆகிருக்கோ, ஒன்று ப்ளூடூத் மோடோ, இதில் ஒரு ப்ளூடூத் மோடு இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஒரு ஆக்ஸ் இன்புட், லைன் இன்புட் இருக்கும், எஃப்எம் இருக்கும். பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிக்கலாம், டிஎஃப்டி கார்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அப்போது 5 வோல்ட் கொடுத்தோன்னே இது ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கோம், இந்த இடத்துல இந்த சுவிட்ச் இருக்குது. இதில் வந்து லைன் இன் செலக்ட் ஆகும் மற்ற எல்லா போர்டோட குயிக்காக. இந்த போர்டில் ப்ளூடூத் இருக்குது, ப்ளூடூத் என்கேஜ் ஆகும். பட் நம்ம அது முக்கியம் இல்லை. இப்போது இந்த இடத்துல சிக்னல் இன்புட் இங்கே கொடுக்குறோம். இந்த போர்டுக்கு சிக்னல் இன்புட், லெஃப்ட் சேனல், ரைட் சேனல். இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. இப்போது இதுக்கு சிக்னல் கொடுத்தா இது ஆம்பிளிஃபை பண்ணணும். இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் உடனே இந்த லைன் இன் மோடு செலக்ட் ஆகிருக்கும். உடனே இந்த மாடுலேருந்து என்ன சிக்னல் வருதோ நல்லா புரிஞ்சுக்குங்க, ரொம்ப முக்கியம். நீங்கள் வீட்டில் அசம்பிள் பண்ண போகிறீங்க, அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. நாம் நியூ கமர்ஸ், பிகினர்ஸ் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு. ஸோ இந்த ஃபீல்டில் இந்த மாதிரி சிம்பிளாக சின்ன ப்ராஜெக்ட் பண்ணும்பொழுது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அசம்பிள் பண்ணுங்கள். ஓகேவா? ஒன்று நாம் அசம்பிள் பண்ணும்போது ஒரு திருப்தி இருக்கும், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் உங்களுக்கு அசம்பிள் பண்ணி கொடுக்கலாம். ஒருவேளை ஒரு வருமானத்தை நீங்கள் தேடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போ சிக்னல் கொடுத்தா இது ஆம்பிளிஃபை பண்ணும். இதில் பாருங்களேன், இது 200 வாட்ஸ், 50 சப் 100. அப்போ 2 சேனல் உள்ளே வாங்கிக்கிட்டு இது 3 சேனலாக மாறிடும்.
இந்த 3 சேனலில் வரக்கூடிய அவுட்புட் இருக்கு இல்லையா, சப்போட ஃப்ரீக்வன்சி வால்யூம் கூட்டுறதுக்கு 2 கண்ட்ரோல், ட்ரிபிள் கூட்டுறதுக்கு ஒரு கண்ட்ரோல், பாஸ் கூட்டுறதுக்கு ஒரு கண்ட்ரோல், மாஸ்டர் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ எல்லாமே சிம்பிளிஃபைடாக அமைஞ்சிருச்சு. வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஒரே ஒரு பவர் பேக் ஆட் பண்ணால் போதும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பவர் சப்ளை ஒரு எஸ்எம்எஸாக இருந்தால் நல்லது. எஸ்எம்எஸோட ஃப்ரீக்வன்சி வந்து 15600 சைக்கிள்ஸ் மேலே, 15 கிலோ சைக்கிள்ஸ்க்கு மேலே. இதே டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ண பவர் சப்ளை யூஸ் பண்ணோம்னா அது வந்து 50 ஹெர்ட்ஸில் ஏசி தான் டிசி பண்ணி நாம் யூஸ் பண்ணுவோம். டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை, லீனியர் பவர் சப்ளை யூஸ் பண்ணும் பொழுது ஒரு குவாலிட்டியான ஒரு டிசி பவர் சப்ளை இதுக்கும் கிடைக்காது, இதுக்கும் கிடைக்காது, இதுக்கும் கிடைக்காது. அப்போ ஒரு எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் 15 கிலோ சைக்கிள்ஸ் ஹை ஃப்ரீக்வன்சியாக இருக்கிறதுனால அதனுடைய இன்டர்ஃபரன்ஸ் வந்து இந்த போர்டையோ பாதிக்காது. அப்போ ஒரு குவாலிட்டியான ஒரு எஃப்எம் ஆம்பிளிஃபையர் தான் கஸ்டமர் கேட்டிருக்காரு. அவர் இதுலேயும் கேட்கணும், ஒருவேளை ஒரு ஸ்டேஷன் கிடைக்கலைன்னா நான் இதுலேயும் கேட்கணும். இப்போ அவர் கேட்குறது அதுதான். ஓகே, சில பேர் இது இருக்குது, நான் வந்து பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கிறேன், டிஎஃப்டி கார்டு யூஸ் பண்ணிக்கிறேன், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பண்ணிக்கிறேன், ஆனால் எப்பவுமே கிடைக்க மாட்டேங்குது எங்கள் ஏரியாவில், என்ன பண்ணுறது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த போர்டு ஆட் பண்ணிடலாம். இந்த போர்டை ஆட் பண்ணி இந்த டோட்டல் சிஸ்டத்தையே நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு எஃப்எம் ஆம்பிளிஃபையராக மாற்றிடலாம். இப்போ அதுதான் நான் பார்த்துட்ருக்கோம். இப்போ என்ன சர்க்யூட்டில் என்ன ப்ளஸ் மைனஸ் கொடுத்தா சோனி எஃப்எம் ஒர்க் பண்ணுமா? இந்த சிக்னலை தூக்கி இதில் ஆக்ஸ் இன்புட், சில மாடுலில் AX1, AX2, AX3 இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியாக இருக்கோ அதில் இன்புட் கொடுத்துடலாம். அப்போ இதில் ஆக்ஸ் இன்புட் கொடுத்துட்டீங்க. இது அவுட்புட் வெளியே வருமானா எப்போ வரும்? நீங்கள் இந்த மாடுலில் ஆக்ஸ் செலக்ட் பண்ணினீங்கன்னா அவுட்புட் வெளியே வந்துடும். அப்போது இந்த எஃப்எம் மாடுலிருந்து, இந்த போர்டிலிருந்து வரக்கூடிய குவாலிட்டியான ஒரு மானோ தான். மானோத்தை என்ன பண்ணியிருக்கோம், இப்படி மானோங்கிறது சிங்கிள், இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம், இப்படி ஒரு கெப்பாசிட்டர் வழியாக எடுத்திருக்கோம். எடுக்கக்கூடாது தான், இது ஸ்டீரியோ அல்ல, மானோ தான். ஆனால் நமக்கு 2 சேனல் வேணும் இல்லையா, அதனால் 2 சேனல் இந்த மாதிரி லிங்க் பண்ணுறோம். எடுக்கலாம், நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டி வரும், நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது இதை உள்ளே கொடுத்துட்டு ஆக்ஸ் இன்னில் கொடுத்துட்டு நம்ம ரிமோட் மூலிமா இந்த போர்டில் ஆக்ஸ் செலக்ட் பண்ணவோ இல்லை லைன் செலக்ட் பண்ணவோ இந்த சிக்னல் அப்படியே பைபாஸ் ஆகி நேராக இங்கே வந்துடும். ஓகே, இதை நம்ம லைன் இன் செலக்ட் பண்ணியிருக்கணும். ஒருவேளை இந்த எஃப்எம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆக்ஸ் மோடிலிருந்து நார்மல் எஃப்எம் மோடுக்கு மாறினீங்கன்னா இந்த போர்டில் என்ன கெயின் இருக்கோ அது இங்கே ஆம்பிளிஃபை ஆகும். இந்த எஃப்எம் வேண்டாம், உங்களுக்கு ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வேணும் அப்படின்னா ப்ளூடூத்தை செலக்ட் பண்ணிங்கன்னா உடனே ப்ளூடூத் போயிடும். அப்போது இதுக்கு இன்புட்டில் ப்ளூடூத் கொடுக்கலாம், இன்புட்டாக லைன் இன்புட் ஸ்டீரியோ கொடுக்கலாம். ஓகேவா, எஃப்எம் மேனுவல் கொடுக்கலாம், இதில் டிஜிட்டல் வரக்கூடியது இன்புட் கொடுக்கலாம். எது வேணுமோ அதை இந்த ப்ளூடூத் மாடுலேயே நாம் கனெக்ட் பண்ணிக்கலாம் வித் ரிமோட்டோட. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த சோனி எஃப்எம் மாடலில் வரக்கூடிய ஆடியோ இதுக்குள்ளே போய் பட் இதில் பைபாஸ் ஆகி நிறைய இதில் வந்து நல்ல குவாலிட்டி வரும். இதை நம்ம ஒரு பவர் ஆம்பிளிஃபையராக யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ண முடியும். அசம்பிள் பண்ணி பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி ஆடியோ போர்ட்ஸ் வேணும் அப்படின்னா எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஆல் எஸ்எம்எஸ் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க நீ வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணிங்க. இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.